பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட செயற்குழு கூட்டம் திருநெல்வேலி சந்திப்பு தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் கில்மன் புரூஸ் எட்வின் அனைவரையும் வரவேற்று பேசினார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்கான மாவட்ட செயலாளர் கருப்பசாமி தலைமை வைத்தார். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிரவன் ரோச் முன்னிலை வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் ஐசியாஸ் மிசா, மாநில மாணவர் சங்க செயலாளர் பால ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கணேசன் கண்ணன் நன்றி கூறினார். மாணவர்களுக்கு நிபந்தனையற்ற கல்வி கடன் வங்கிகள் வழங்க வேண்டும், இரவு நேரங்களில் கருப்பு சந்தையில் மது விற்பனை தடை செய்ய வேண்டும், தென் மாவட்டங்களிலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதை உடனே தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வரலாறை படைத்தவர் இந்த வரலாற்று மிக்க தலைவர். அவர் வாழ்ந்த இந்த சரித்திரத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். அவர் எதற்காக குரல் கொடுத்தார்? இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா, ஒரு உழைப்பாளர்கள் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் ஐயாவை பொறுத்த மட்டும். அதே மாதிரி இளைஞர்கள் இன்னைக்கு எவ்வளவு டெக்னீஷியன் அட்வான்டேஜ் போயிட்டு இருக்காங்க. ஆனா எதற்காக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நோக்கம் என்ன, அவர்கள் குரல் கொடுத்த நோக்கம் என்ன என்பதை இளைஞர்களுக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதே இந்த கூட்டத்தின் முதல் நோக்கமாக நாங்கள் கருதி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட செயற்குழு கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி தருவதற்கு தலைமையிலிருந்து ஐசிஎஸ் மிசா அவர்கள், பாலானந்து அவர்கள், கில்மன் புரூஸ் எட்வின் அவர்கள் மற்றும் கதிரவன் ரோச் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு, பாட்டாளி சொந்தங்கள் அனைவருமே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டாங்க. அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இன்று கலந்து கொண்டதில் இளைஞர்கள் அனைவருமே கலந்து கொண்டார்கள். இன்னைக்கு இளைஞர் கையில் தான் இந்த தமிழகம் இருக்கிறது, எதிர்காலம் என்ன என்பதை அனுபவம் உள்ளவர்களுடைய முன்னிலையில் அவர்களுடைய அறிவுரையோடு இன்று இளைஞர்களுக்கு எங்களுடைய நோக்கங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதை இந்த தருணம் எங்களுக்கு அமைந்தது என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்த பத்திரிகையாளர்களும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே 1/11/2025 ஆகிய இன்னைக்கு காலையிலே கூட்டம் பொதுக்குழு நடக்க சொல்லியிருந்தார்கள். அதன்படி நெல்லை மாவட்டத்திலே நடைபெறுகிறது. நான் சிறப்பு அழைப்பதாக வந்திருக்கின்றேன். திருமதி காந்திமதி பரசுராமன் அவர்களுக்கு செயல் தலைவராக பதவியேற்றதுக்காகவும், அதை எல்லா இடமும் அந்த கட்சியுடைய பொறுப்பு அவங்களுக்கு எடுத்திருக்கு. கட்சி நிர்வாகிகள் அவங்களுடைய இணைந்து செயல்படவுக்காக தான் முக்கியமாக இந்த கூட்டம் ஏற்படப்பட்டது. இன்றைக்கு இந்த எஸ்கே பாண்டியன் செயலாளர் அவர்களும் திரு ரோச் அவர்களும் மிக சிறப்பாக இளைஞர்களை வைத்து இந்த கூட்டத்தை நடத்தினார் என்பதை சிறப்பாக அவர்களை வாழ்த்துகின்றேன்.